ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் மல்லி செடி நிறைய பூ பூக்குதுக்கா, அந்த வீடியோ ஒன்று போடுங்கக்கா அப்படின்னீங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் பாருங்கள், கட் பண்ணி விட்டு எவ்வளோ அழகாக எல்லாம் மொட்டோடு துளுத்து வந்திருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரே ஒரு லிக்விடுன்னு தான் சொல்லியிருந்தேன் முதல் வீடியோவில். அந்த லிக்விட் தான் இப்போ என்னன்னு சொல்ல போகிறேங்க. நம்ம மீன் தொட்டி வளர்க்குறோம் இல்லையா, அந்த மீன் தொட்டியில் அடியில் அதனுடைய இதுவெலாம் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிற தண்ணியும், அப்புறம் அந்த மாவு புளிச்சு இருக்கு இல்லையா, அந்த புளிச்ச தண்ணியும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 days வச்சுருந்தாங்க. 3 days வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது இந்த கட் பண்ணி விடுற டைமில் மட்டும் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றிக்கினே இருங்க. நல்லா துளிர் எடுக்கிறப்ப எல்லாம் மொட்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்திருக்குது. மொட்டோடு தான் கொத்து கொத்தாக இருக்குதுங்க. இது பெரிய மல்லி செடி, ரோஸ் மாதிரியே இருக்கும். ஒரு பூவே ரோஸ் மாதிரியே இருக்கும். இந்த செடி ஃபுல்லாக பூத்து இருக்கிறப்போ அந்த களையே தெரியாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் மல்லி செடி இருந்தால் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது, எவ்வளோ மொட்டோடு இருக்குது பாருங்கள். ஒரு மொட்டு எவ்வளோ பூவாக இருக்குது பாருங்கள், பெருசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை கைஸ். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறோம். பாருங்கள் எவ்வளோ செடி ஃபுல்லாக பூவாகவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி செடி, கீரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. எங்கள் வீட்டில் அவரைக்காய் நிறைய காய்க்குங்க. இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணி நான் காய்கறி செடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மொட்டோடு இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குதுங்க. சரி, பாய். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி எதை மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். பாய் கைஸ்.